என் ஹஸ்பண்ட் என்ன வந்து துண்டை வச்சு அடிச்சிட்டாங்க. நான் கோவத்துல இருக்கேன் மாதிரி இன்னைக்கு அவங்ககிட்ட பேச போறேன். என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். போட மாட்டேன். ஏன் சோற போடு, மணியை பாருடு, மணி 9 ஆக போகுது. இவ்வளவு நேரம் கல்ல போன் ஓடிட்டு இருக்க மத்தியில ஒரு இதே இல்ல. நீங்க அடிச்சலாமாக்கா, நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது என்னன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது பெரிய ஆகணும் இல்ல. நான் வந்து என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். இதோட என்ன மக்களே, சின்ன பிள்ளைகளை காலில் விழக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. சரி, அப்புறம் பெரியவன நினைச்சிருக்கேன். சத்தியமா சொல்லு மக்கா, காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். சத்தியம் சொன்னீங்க, காலில் விழுந்து இங்க மன்னிச்சு கேட்கணும். நான் வந்து உங்களுக்கு சோறு போடுறேன். நான் போடவே தர மாட்டேன். நீங்க அந்த சூரிய வம்சம் படம் போடுங்க, ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. தெரியாம அடிச்சா அது என்ன வச்சு நீங்க எது கட்டிங்கன்னா நிறைய நாள் காலில் விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுந்து அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்கணும். கொஞ்சம் காரம் நீட்டை அடைசியா எப்படி இப்படி வாய்ப்பே இல்ல. நீ மேல சோற கொடுப்போம். எனக்கு தெரியாம நீங்க மன்னிப்பு கேட்டாதான்